ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ வந்து நான் எங்கே போய் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற புதுப்பேட்டைன்ற ஒரு ஊருக்குள்ளே தான் போயின்னு இருக்கிறேன். வெயில் சும்மா சுட்டெரிக்குது, அந்த கிளைமேட்டில் போயின்னு இருக்கிறேன். வந்தது கேமரா எடுத்துன்னு வரலான்னு வந்தேன். கோப்ரோ எடுத்துன்னு கோப்ரோ மவுண்ட் வந்துட்டு வந்துட்டேன். கோப்ரோ யூஸ் பண்ண முடியல, 360 சும்மா அப்படியே எடுத்துருக்கிறேன். புதுப்பேட்டைன்ற ஒரு ஊரை. இந்த ஊர் மழை பெஞ்சிருந்தாலும் சும்மா நல்லா கிளைமேட் சூப்பராக இருக்குது. வெயில் சும்மா அடிப்பொலி அல்டிமேட்டாக வெளுத்து வாங்குது. நல்ல ஊருங்க புதுப்பேட்டை. நிறைய கடைகள் இருக்குது. நேற்று நைட்டே வந்தோம், வந்துட்டு இப்போ வேலை முடிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்பி இருக்கிறோம். ஒரு கல்யாணத்துக்கு தான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு கல்யாணத்துக்கு வந்தால் கல்யாணம் முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு கோயில் இருக்குது, போகலான்னு போயின்னு இருக்கிறேன். என்ன கோயில் முன்னாடி சொல்கிறவங்க. இந்த புதுப்பேட்டை ஊரோட அழகு அப்படியே ரசிச்சுக்கிட்டே போகலாம். யாருன்னா புதுப்பேட்டை மக்கள் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க ஒரு ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஒரு சூப்பரான ஸ்பாட்டு தான் போயின்னுக்கிறோம். வாங்க போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ஸ்ரீரங்கநாதனே ஹலோ காய்ஸ், நம்ம ஒரு கல்யாணத்துக்கு வந்தோம். வந்த இடத்துல ஒரு பெருமாள் கோயில் புதுப்பேட்டைக்கு ஒரு கல்யாண விஷயமா வந்தேன். எங்கன்னாக்கா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கு புதுப்பேட்டைக்கு. அப்படியே வந்த இடத்துல ஒரு பெருமாள் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் சொன்னாங்க. சின்னதாக மலையாட்டம் தான். அப்படியே ஒரு ஃபுல்லாக டீப்பாக ஃபாரஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். இந்த அழகான இடத்துல வந்து வீடியோ ஷூட் பண்ண வந்தேன். இவர் வந்து முரளி, நம்ம பழைய நண்பர். ரொம்ப நாளாக வருவோம், ரொம்ப நாளாக மீட் பண்ணுவோம். நீ கல்யாணத்துக்கு வந்துருக்கதே தெரியாது. இல்லை நைட்டே கூட பைக்கில் கூட்டு வந்திருப்பேன். பிளாக் எதுவும் பண்ணலை, அப்படியே வந்தேன். கோபுரம் எடுத்து வந்துக்கிறேன், மவுண்ட் விட்டு வந்துருக்கிறேன். மவுண்ட் போகிறது எப்படி பண்ணுறது இல்லை, அதனால் மொபைல் எடுத்துன்னு இருக்கிறேன். இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது பாருங்கள், ஜீப்பெல்லாம் வருது. சின்ன ஃபாரஸ்ட் தான், சூப்பராக இருக்குது. நான் அதுவும் ஃபாரஸ்ட் வெஹிக்கிள் நினச்சேன், அது கோயில் வெஹிக்கிள் பழகுது. சரி ஓகே, மேலே போயிட்டு கோயில் பார்த்துட்டு ட்ரோன் எடுத்து வந்துக்கிறேன். ட்ரோன் ஷூட் காட்டுறவங்களுக்காக வாங்க ஃபஸ்ட் மேலே போய் கோயில் பார்த்து சாமி தரிசனம் பார்த்துட்டு அப்புறம் ட்ரோன் ஷூட் பார்க்கலாம். முரளி, ஃபஸ்ட் டைம் கூட ட்ராவல் பண்ணுறேன், சில அனுபவங்கள் எப்படி இருக்கும்? ட்ராவல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. போகலாமா? நல்ல அமைதியான ஸ்பாட்டு, சூப்பரான ஸ்பாட்டு. நிறைய பேர் நிறைய டூரிஸ்ட் இல்லாத இடமா இருக்குது. இந்த பக்கம் லோக்கல் இருக்குங்க. ஏன்னா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஃபாலோ கொடுத்துட்டு இந்த வீடியோக்குள்ள ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. வாங்க மேலே போய் பார்த்துட்டு வரலாம். இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிருஷ்ணகிரிலேருந்து நாட்ராம்பள்ளி போகிற NH ஹைவேலேருந்து பஞ்சூர்ன்ற ஊர்கிட்ட யூடர்ன் போட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னாக்கா அக்ரஹாரம் ஹில்ஸில் தான் அந்த கோயில் இருக்கிறது. செம்ம ஸ்பாட்டுங்க அந்த கோயில். அக்ரஹாரம் ஹில்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில்னு கூகுளில் போட்ட லொகேஷன் காட்டி கொடுத்துரும். ஹைவேல இருந்து கிளீனாக அந்த மலை தெரியுது. நீங்களும் அப்படி ஈஸியாக வந்துடலாம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து தேட வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளான ஸ்பாட்டு தான், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். செம்ம ஸ்பாட்டுங்க அந்த கோயில். அக்ரஹாரம் ஹில்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. லோக்கல் பீப்புள்ஸ் யாரா வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. கோயில் இப்போ தான் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போயினுக்குது. அப்படியே பார்த்துட்டு சும்மா செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. மழை வந்தாலும் எல்லாமே பச்சை பசங்க இருக்குது. இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஜஸ்ட் 10 நிமிஷத்துல மலை ஏறிடலாம். பைக்கில் வந்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்குது ஸ்பாட்டு. இயற்கையோட இயற்கையாக ஒன்றிணைஞ்சு ட்ராவல் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்பாட்டு தான் இது. ரோடுன்னு சொல்ல பண்ணாக்கா சூப்பராக இருக்குது. ரோட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. இங்கே இருக்கிற நிறைய பேர் தெரியுமா தெரியாத தெரியல. கூட்டமே இல்லை, மக்கள் கூட்டமே இல்லை, நிறைய பேர் இல்லை. நாங்கள் 2 பேர் தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம் இந்த ரோட்டில். பாருங்கள் எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது இந்த இடம். அவ்வளோ வெயில் அடித்தாலும் சூப்பரான ஸ்பாட்டுங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறதுக்கு. இந்த புதுப்பேட்டை நாட்ராம்பள்ளி சைடு இருக்கிறவங்க உங்களுக்கு யாரா தெரிஞ்சாக்கா வீடியோவில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்பாட் எப்படி இருக்குதுன்னு. நீங்களும் வரணுனாக்கா ஈஸியாக நிறைய வாட்டி வந்துட்டு போகலாம். சூப்பரான ஸ்பாட்டாக இருக்குது கோயில். மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி ஸ்பாட்டெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ எனக்கே தெரியும் நிறைய பிளேஸ் இருக்குது இந்த மாதிரி ஸ்பாட்டு தமிழ்நாட்டில். பட் யாருக்கும் தெரிய மாட்டுது. நம்ம இந்த பக்கம் வந்தால் ஒன்றுனா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு கண்ணு குளிர்ச்சியா. சரி வாங்க மேலே போய் பார்த்துட்டு வரலாம். புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்கம் மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும்,
அதான் மக்களே ஃபைனலாக பெருமாள் கோயில் ரீச் ஆகிட்டோம். பெருமாள் கோயில் சூப்பராக இருக்குது. புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் போய் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் புதுசாக பண்ணின்னுக்குறாங்க. சின்ன கோயில் தான், நல்லா இருக்குது. பட் அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் வாங்க. அங்கே போகலாம். நம்ம வந்து நேரம் கோயிலை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஷோ சைடு அப்படியே பார்த்துட்டு போவோம். அங்கும் இங்கும் எங்குமாய் அமைந்த தேவதேவனே, மங்களங்கள் யாவும் நல்கும் அம்பிகை மணாளனே, செய்யும் பூஜையில் மகிழ்ந்தருள் நடேசனே. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. எந்த இல்ல மாயையும் இருந்தையில் சிதம்பரம், செந்தமீச்சல் மந்திரம் திருந்தும் அன்பே ஆகமம், சிவந்த பாத பங்கயம் உவந்தருள் நடேசனே. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. மன்றிலே எடுத்த காலின் மனையிலும் எடுத்து வை, மனதிலே நினைத்த நன்மை விரைவுடே முடித்து வை. என்றும் தீமை அணுகிடாமல் ஈசனே தடுத்து வை. அன்பர் குழுவினில் என்னை சேர்த்து வை நடேசனே. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஆபயந்த ஐந்தினோடு பால் பழம் பழசாமிர்த்தம், ஆனைவாய் கரும்பு தெங்கு தேன் சுகந்த சந்தனம், நீ பயந்த யாவையும் நினைக்களித்தேன் ஈசனே. அட்டனாக பூஷணம் அளிக்க வல்லன் வல்லனே. ட்ரோன் பறக்கட்டும். ஃபுல்லு உள்ள செம காத்தடிக்குது. நாய்ஸ் கேட்கும். என்னால் ட்ரோன் ஃப்ளை பண்ண முடியல. காற்று அடிச்சிக்கிட்டு போயிடுது. வார்னிங் ஸ்ட்ராங் வார்னிங் கொடுக்குது. அதனால் இறக்கிட்டு கரெக்டாக ரொட்டேட் பண்ண முடியல. பட் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குது. ட்ரோன் ரோட்டில் செமையாக தெரிஞ்சுக்கலாம். பட் நோ வியூஸ். ஓகே, நம்ம புத்து கோயில் போகலாங்க. இன்னொரு புத்து கோயில் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது, 15 கிலோமீட்டர் இருக்குது. 10-15 கிலோமீட்டர் போய் பார்த்துட்டு அப்புறமேட்டு சந்தைக்கறி இருக்குது. ஃபேமஸாக சந்தைக்கறி ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே பெங்களூர் பக்கம் போகலாம். சரி வாங்க மக்களை போகலாம். வீடியோ நல்லா ஒரு கமெண்ட்டில் அசிங்கமாக தெரியாதீங்க. நல்ல விதமாக ஒரு கமெண்ட் போடுங்க. அப்படியே ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு புத்துக்குள் விளாக் பார்க்கலாம். வாங்க பை போகலாம்.